பெரியாருக்கு முன்னதாக திராவிடர் கழகம் துவங்குவதற்கு முன்னதாக 1800களின் பிற்பகுதியிலே 1879 பெரியார் பிறந்த ஆண்டு 1891 திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்ப பெரியாருக்கு என்ன வயசு? 12 வயசு. பெரியாருக்கு 12 வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட மகாஜன சபை என்கிற இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த மண்ணின் மைந்தராக இருந்த பூர்வீக குடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய மைத்திரர் நெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கினார். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் 1882 என்று கருதுகிறேன். பெரியாருக்கு அப்போது 3 வயது. அப்போது ரெவரண்ட் ஜான் ரத்தினம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் என்ன தெரியுமா? திராவிடர் கழகம். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம். பெரியாருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் பறையர்குடியில் பிறந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ரெவரண்ட் ஜான் ரத்தினம், ஒரு தலித் கிறிஸ்தவர். திராவிட அரசியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பைசா தமிழன் என்ற பெயரை குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற போது பதிவு செய்யுங்கள், சாதியற்றவர் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்படி பண்டிதர் சொல்லுகிற போது பெரியார் 15 வயது 20 வயது தான். அவர் இளைஞராக இருந்தார், விடவை பருவத்தில் இருந்தார். நீதி கட்சி உருவாவதற்கு முன்பு இந்த மண்ணில் ஆரியர்களை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர்குடி என்பதை மறந்துவிடக் கூடாது. திராவிட ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு நாளும் சாதி பெயரை சொல்லி பேசியதில்லை. ஆனால் திராவிட அரசியலுக்கான முன்னோடிகளாக, அந்த அரசியலுக்கான வித்தை ஊன்றியவர்களாக, பெரியாருக்கு முன்னோடியாக இந்த மண்ணிலே ஆரியத்தை எதிர்த்தவர்கள், பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள், பிராமணர்களின் சூது சூழ்ச்சியை முறியடித்தவர்கள் இந்த குடியில் பிறந்தவர்கள் தான். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது பாஜக. அந்த திராவிடத்தை அழித்தொழிப்போம் என்கிறது RSS கும்பல். அந்த திராவிட அரசியலை வீழ்த்துவோம் என்கிறது மோடி, அமித்ஷா, கார்பரேட் கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது மோடி தமிழ் தேசிய கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று இன்றைக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். திருமாவளவனை தாண்டி, சிறுத்தைகளை தாண்டி ஒருவரும் அறிவித்திருக்க முடியாது தமிழக அரசியல் களத்தில். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம். அது எங்களுக்கான வரலாற்று கடமை, அது எங்களுக்கான அரசியல் கடமை. திராவிடம் என்பது நீ நினைப்பதை போல ஒரு நிலப்பரப்பு அல்ல. திராவிடம் என்பது நீ கொச்சைப்படுத்துவதை போல 4-5 மொழிகளின் கலவை அல்ல. திராவிடம் என்பது ஆரியம் என்கிற சனாதனத்தின் பகை. அது சனாதன பகை அரசியல். அதனால்தான் திருமாவளவன் இப்படி உரத்து பேச முடிகிறது, துணிந்து பேச முடிகிறது. 2 சீட்டு 3 சீட்டுக்காக போகிறார்கள். அந்த மூடர்களின் விமர்சனங்களை ஒருபோதும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்.